+2 முடித்த மாணவனுடன் பள்ளி ஆசிரியைக்கு காதல். ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் பாண்டிச்சேரியில் லாட்ஜ் எடுத்ததால் அதிர்ச்சியடைந்த மாணவனின் பெற்றோர் சுற்றி வளைத்து பிடித்த போலீஸ். போக்சோவில் சிறைக்கு சென்ற 40 வயதான கணித ஆசிரியை. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஆவியூர் கிராமத்தைச் சேர்ந்த மந்திரி ஓடை அருகே உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு தற்போது வீட்டில் இருந்து வருகிறாராம். இந்த நிலையில்தான் அந்த மாணவரை கடந்த 15ஆம் தேதி திடீரென காணவில்லையா. ஆனால் அந்த மாணவர் தான் கல்லூரியில் சேர்ந்து படிக்கப் போவதாக வீட்டில் எழுதி வைத்துவிட்டு சென்றாராம். இது குறித்து மாணவனின் தந்தை ஆவியூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க விசாரணை மேற்கொண்டதில் சம்பந்தப்பட்ட மாணவர் படித்த பள்ளியில் கணித ஆசிரியையாக பணியாற்றி வந்த மதுரை வில்லாபுரம் பகுதியை சேர்ந்த 40 வயதான ஃபாத்திமா கனி என்ற ஆசிரியை அந்த மாணவரிடம் நெருக்கம் காட்டி வந்ததாகவும், இது சம்பந்தமாக அந்த பள்ளி நிர்வாகத்தினர் கண்டித்து அந்த ஆசிரியை மாணவருக்கு வீட்டு பாடங்களை எழுதி கொடுத்து நெருக்கம் காட்டி வந்தது தெரிந்து அந்த ஆசிரியையை பள்ளி நிர்வாகம் பணியிடை மாற்றம் செய்து மேலூருக்கு அனுப்பி வைத்தார்களாம். ஆனால் அந்த பள்ளிக்கு சென்று பணிபுரியாமல் அந்த ஆசிரியை வீட்டில் இருந்து வந்ததாக பள்ளி நிர்வாகத்தில் கூற விசாரணையை முடுக்கிவிட்ட போலீசார் ஆசிரியையும் மாணவரும் பாண்டிச்சேரி பகுதியில் இருப்பதை அறிந்து அங்கு விரைந்து சென்று விசாரித்ததில் ஆசிரியை ஃபாத்திமா கனி மாணவனுடன் அங்குள்ள லாட்ஜ் ஒன்றில் ரூம் எடுத்து தங்கியிருப்பது அறிந்து அங்கு சென்ற போலீசார் இருவரையும் அழைத்து வந்து ஆவியூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர். அப்போது ஆசிரியை மாணவனை கல்லூரியில் சேர்ப்பதற்காகவே அழைத்து வந்ததாக தெரிவிக்க அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தார்கள்.